பாப்தாதாவின் மேன்மையான மகா வாசகங்களின் மூலம் கடவுளின் அன்பை அனுபவம் செய்வது. महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। பாப்தாதா முன்னரும் கூட உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றார், உங்களுடைய தாரணையில் நீங்கள் முக்கியமான தாரணைக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள். ஒரு நொடியில் உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடிகின்றதா என்று உங்களை நீங்கள் சோதனை பண்ணுங்க. அல்லது நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறதா? முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்னா ஒரு பாதி முற்றுப்புள்ளி இடுறீங்க. அதனால அது என்ன ஆயிடுது, ஒரு மற்றொரு குறியாக ஆகிவிடுகிறது. ஆச்சரியக்குறி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நீங்கள் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்காது. அப்பொழுது நீங்கள் கேள்விக்குறி அல்லது ஆச்சரியக்குறி இடுவீர்கள். முற்றுப்புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி அல்லது ஆச்சரியக்குறி இடுவீர்கள். ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி இடுவதற்கான அவசியம் அப்பொழுது இருக்கும். இந்த பயிற்சி என்பது நெடுநாளைக்கு உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் உங்களால் அந்த நேரத்தில் வெற்றி உடையவர்கள் ஆக முடியும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சமஸ்காரம் மற்றும் இயல்பினுடைய ஒரு பரீட்சை தாளை எடுப்பீர்கள். அந்த நேரத்தில் இவ்வாறு இருக்கும். இப்பொழுது இதை நீங்கள் பயிற்சி செய்தால்தான் இந்த பயிற்சியின் நெடுநாள், இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு உதவி என்பது கிடைக்கும். நீங்கள் அதன் மூலம் முன்னோக்கி செல்ல முடியும். பாப்தாதா அமிர்த வேளையில் ஒரு டூர் செல்லும் பொழுது குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையும் என்ன முயற்சி செய்கின்றார் என்பதை பாபா சோதித்து பார்க்கின்றார். 4 பாடங்களிலும் தீவிரமான முயற்சியா அல்லது சாதாரண முயற்சியையா செய்கின்றீர்கள் அப்படின்னு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சோதித்து பார்த்தார். பாபா என்ன பார்த்தாங்க, நேரத்தினுடைய வேகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது தீவிரத்தன்மையை அனைத்து நேரத்திலும் உங்களுடைய முயற்சியில் செய்ய வேண்டும். தீவிர முயற்சி செய்ய வேண்டும். பாப்தாதா உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். இப்பொழுது நேரம் மிக விரைவாக அருகில் வருகிறது. நேரம் இப்பொழுது மிக அருகில், வேகமாக மிக அருகில் வருகிறது. அதற்கு ஏற்ப இப்பொழுது நீங்கள்
குறிப்பாக உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு சுபாவம் அல்லது இயல்பில் வெகு வேகமாக மாற்றத்தை பரிவர்த்தனையை கொண்டு வர வேண்டும். बना है तुमसे ओ अब्बा वो वाले आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले महक रहा है मधुबन तुमसे ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। ஓம் சாந்தி. आज है அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை सदा வரவேற்கின்றோம். हर्षित இன்றைக்கு रहने நாள் के लिए இரவு अपने नेचर को सरल बनाओ, सहनशील बनो। आज का विषय है सरलता। சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை अव्यक्त शक्ति கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். सरलता இன்றைய लाने தலைப்பு के लिए எளிமைத்தன்மை. सिर्फ இன்றைய एक बात இஷாரா ध्यान पर லேசான जरूरत தன்மையையும் नहीं। எளிமையையும் अपनी स्थिति கொண்டிருப்பதற்கு स्थिति के நிச்சயமாக आधार पर ஒரு ना हो। விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். कई बच्चे உங்களின் गणपति के ஸ்திதியானது पद की புகழ்ச்சியில் इच्छा தங்கியிருக்க ज्यादा रखते கூடாது. हैं। சில इसलिए குழந்தைகளுக்கு தமது जब செயல்களின் स्थिति பலனின் नहीं மிகுந்த होती ஆசை तो உள்ளது. स्थिति அதனால் அவர்கள் जलने புகழப்படாத जाती பொழுது है। அவர்களின் निंदा ஸ்திதியும் होती है தளம்பலடைகிறது. तो निधन की அவர்கள் जाती है। அவமதிக்கப்படும் பொழுது அவர்கள் अपनी स्टेज को அனாதைகள் போல் छोड़ ஆகிவிடுகிறார்கள். धनी को भी भूल அவர்கள் தமது जाते हैं। ஸ்திதியை கைவிட்டு इसलिए விடுவதுடன் स्थिति தாங்கள் के आधार யாருக்கு पर உரியவர்களோ அந்த स्थिति नहीं रखनी। அதிபதியையும் மறந்து விடுகிறார்கள். ஆகவே உங்களின் ஸ்திதியை जगदम्बा माँ புகழ்ச்சியில் की தங்கி இருப்பதற்கு विशेषताएं। मम्मा அனுமதிக்காதீர்கள். है ब्रह्मा की बेटी, संबंध में மம்மாவினுடைய है रिश्ता, விசேஷத்தன்மை, पवित्रता மம்மா की பிரம்மாவின் शक्ति பாபாவின் जो புதல்வி ஆவார். जगदम्बा बन உறவு गई முறைகளில் और साथ மம்மாவிடம் साथ मम्मा को சுத்தத்தினதும் रिश्ता। தூய்மையினதும் சக்தி हम இருந்ததால் सबका அவர் ऐसा உலகத் रिश्ता தாயான है ஜெகதம்பா जो ஆகினார். नैन जन्म அதனுடன் से கூடவே जन्म மம்மா से हमेशा எதிர்காலத்தினதும் दिखाई ஹம்சோ दी। என்பதின், அதாவது जैसे நான் सचमुच எதுவாக ஆகப் सच போகின்றேனோ है, அதுவே நான் जैसे என்ற वह போதையை सरलता से கொண்டிருந்தார். भर गया। அதனால் அவரது इस देहो கண்களிலும் और भविष्य முகத்திலும் में செயற்பாடுகளிலும் அவர் உண்மையாகவே अच्छा ஸ்ரீ और லக்ஷ்மி தான் बुरा என்பது போல் सही। போதை காணப்பட்டது. அது அவருடைய சமஸ்காரங்களில் நிலைத்திருப்பது போன்றிருந்தது. நான் யாருக்கு சொந்தம்? எனது எதிர்காலம் என்ன? இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। சாந்தி. सभी ठीक हैं? எல்லாரும் நல்லா आप இருக்கிறீங்க लोग இல்லையா? सभी कल आए और आज 24 घंटे हुए हैं। நீங்க எல்லாரும் நேத்து வந்தீங்க. तो இப்போ 24 மணி एक तो நேரம் ஆயிடுச்சு वातावरण இந்த का अनुभव, ரிட்ரீட் என்பது ஆரம்பமாகி. दूसरा जो आपकी रोज की முதலில் दिनचर्या அதிர்வலைகள் है, இருக்கின்றது. இரண்டாவதாக அன்றாட वो நம்முடைய आपका कार्य है, चाहे குடும்பத்தில் நாம் कोई भी இருக்கும்போது நம்முடைய दिनचर्या அன்றாட कुछ भी हो, காரியங்கள் இருக்கின்றது. நீங்க उससे வேலை बहुत செய்றீங்க, भिन्न है। இல்லை ஏதானும் ஒரு காரியம் செய்றீங்க அப்படின்னா
நீங்க आपको அதுல ஈடுபட்டிருப்பீங்க. हर ஆனா प्रकार से இப்போ இந்த 3 நாள் நீங்க இருக்கும்போது அது सुविधा भी வித்தியாசப்படுகிறது. रही और உங்களுக்கு बहुत सवेरे सवेरे எல்லாமே उठना, வசதிகள் செய்து बहुत கொடுக்கப்பட்டிருக்கு. अच्छे இங்க நீங்க प्रोग्राम्स இருக்கும் मिले। பொழுது ஆரம்பத்திலிருந்து மிக நல்ல நிகழ்ச்சி உங்களுக்காக तो मन ஏற்பாடு की செய்யப்பட்டிருக்கு स्थिति அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். और அதனால रियलाइजेशंस, உங்களுடைய மனதினுடைய ஸ்திதி, அதன் கூடவே உங்களுடைய रियलाइजेशन आती है ரியலைசேஷன், कि आप அதாவது நீங்க निरंतर में हैं। புரிந்துணர்வது, எந்த அளவுக்கு நீங்க यही உங்களை होती है, நல்லா நீங்க हम புரிஞ்சிருக்கிறீங்களோ, महसूस नहीं करते, உங்களை நீங்க பாக்குறீங்களோ, ரியலைசேஷன் அந்த அளவுக்கு உங்ககிட்ட एकदम மாற்றம் महसूस होता அப்படிங்கிறது है। ஏற்படும். சில பேருக்கு அதை உணராம இருக்கிறாங்க. हाँ, ஆனா प्रार्थना நாம क्या அதை परमात्मा உணரக்கூடியவர்களாக இருக்கணும். जिसका நான் स्वभाव ஏதோ ஒரு और संस्कार மாற்றத்தை ஆழமான முறையில நான் அதை உணர हम வேண்டும். सभी को பாபா சொல்றார், அது ஒரு लक्ष्य मिला பழக்கமாக है இருக்கலாம் அல்லது ஒரு இயல்பாக और वो இருக்கலாம். लक्ष्य है ஆனால் अपने நமக்கு ஒரு अनादि குறிக்கோள் स्वरूप இப்ப और आदि स्वरूप கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம கிட்ட फिर हम பெரிய उसको அளவுல ஒரு गहनता மாற்றத்தை के साथ கொண்டு पढ़ते हैं। வரணும். உங்களுக்கு என்ன குறிக்கோள் तो அப்படின்னா, आत्मा நான் की जो என்னுடைய अनादि அனாதி अवस्था है, சுரூபத்துல இருக்கிறேன். உங்க ஆதி சுரூபத்துல இருக்கிற நீங்க ஒரு पवित्र, தேவதையாக இருக்கலாம் அல்லது தெய்வமாக शांति, இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு प्रेम, விஷயத்தை உங்களுடைய आनंद, குறிக்கோளாக வச்சிருக்கணும். शक्ति, ஆத்மாவினுடைய அனாதியான சமஸ்காரம், தூய்மை, அன்பு, சக்திகள், आत्मा के अनादि இதுதான் गुण। ஆத்மாவின் அனாதியான குணம், आत्मा उन गुणों के அனாதியான अनुभव में रहते குணங்கள். हुए இதுதான் ஆத்மாவின் அனாதியான குணங்கள். हर कार्य करे। ஆத்மா இந்த குணங்களை அனுபவம் செய்து आप கொண்டே அனைத்து காரியத்தையும் செய்ய चलते வேண்டும். फिरते कैसे योग रहे, आज आप நீங்க நடந்து बैठ के போறீங்க, सुनते हैं। எல்லாத்தையுமே செய்றீங்க. அப்போ செய்யும் போதும், வேலையை तो जब செய்யும் अनादि பொழுதும், गुण अंदर இன்னைக்கு में நீங்க होंगे அதை பயிற்சி பண்ணணும். உள்ளுக்குள்ள எதை செய்துகிட்டு இருந்தாலும் कुछ भी அனாதியான करना, जहाँ குணங்கள் भी உங்ககிட்ட இருக்கு. हलचल அதுதான் है, मन நீங்க. में अशांति அப்போ है, நீங்க அந்த बेचैनी குணங்களை है, அனுபவம் செய்தவாறு मन இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு एकाग्र பெரிய नहीं है, முயற்சி அப்படிங்கிறது இல்ல. कोई एक गुण ஏன்னா लेकर के மனசுல எந்த अनादि விதமான स्वरूप है ஒரு பதஷ்டம் இல்ல, और उस गुण ஒரு में பெரிய स्थित மன होना है। ஒருமுகப்பாடு அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஏதோ तो ஒரு आपको खुद நல்ல குணத்தை लगेगा எடுத்துக்கொண்டு அதன் कि அனுபவத்திலேயே मुझे நீங்க शक्ति இருந்து है। எல்லா காரியத்தையும் செய்யணும். आज मैं அப்போ दोपहर को ऐसे உங்களுக்கு बैठी உணர்வு थी, ஏற்படும், எனக்கு இப்போ சக்தி கிடைச்சிருக்கு. मैंने सोचा कि அப்போ நேத்து மத்தியானம் बाबा बहुत அமர்ந்திருந்த कहते போது हैं நான் என்ன अंतर्मुखी रहो, நினைச்சேன் அப்படின்னா, பாபா எப்போதும் मैंने कैसे சொல்றாரு, நீங்க ओझल करके அகநோக்குல देखी। இருக்கணும், உள்நோக்கு முகமாக இருக்கணும். तो जब हम அதுல अंदर जाते நான் हैं உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு और எனக்கு अपने ஒரு எண்ணம் अनादि ஏற்பட்டது. स्वरूप में जैसे நாம बढ़ இந்த चढ़ மாதிரி के जाते हैं, அகநோக்குல போகும் பொழுது, तो ऐसा உங்களுடைய लगता है बाबा அனாதியான कहते हैं குணங்கள்ல போகும்போது, அனாதியான ரூபம் அப்படிங்கிறது परमात्मा வெளியில வருது शाकर நம்ம है அகநோக்குல போகும்போது. அப்ப பாபா और आपको சொல்றது போல, समान है। கடவுள் எவ்வாறு तो जिस சாகரமாக समानता में இருக்கின்றார், கடலாக இருக்கின்றார், அந்த बैठे होते கடல்ல हैं, நாம் மூழ்கி இருக்கின்றோம். अंतर्मुखी होते हैं, अंदर அதன் जाते हैं, மூலம் அந்த அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். அந்த அனுபவம் गुणों का என்பது अनुभव होता है। நாம் அகநோக்குல போய் தான் பண்ண முடியும். சோ அப்போ உங்களுக்கு 2 குணங்கள் शांति அனுபவமாகும். हो, ஒண்ணு साइलेंस हो, அனாதியான அமைதி உங்களுக்கு पूर्ण, அனுபவமாகும் அகநோக்குல போறப்போ. और அதை दूसरा होता நீங்க है மௌனம்னு சொல்லலாம், अस्थिर, அமைதினும் சொல்லலாம். कोई இரண்டாவது एनर्जी, விஷயம் என்ன அப்படின்னா, எந்த जैसे ஒரு हृदय को संतुलित பாதிப்பும் मन को இல்லாம, எந்த परफेक्ट, ஒரு தொந்தரவும் இல்லாம प्रतिरोध नहीं है, அமைதியா உணர்வது. அப்போ மனம் क्योंकि हम எப்ப कई बार பார்த்தாலும் फास्ट में சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. व्यस्त हैं, ஆனா இப்படி நாம் अपने मन அகநோக்குல को போறப்போ एकदम நாம शांत और स्थिर कर 5-10 सकते हैं। நிமிடங்களுக்கு இப்படி அகநோக்குல ये நாம मन की உட்காரும் போது शक्ति है, நம்முடைய மனதை நாம் ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு सोचने की வரும். शक्ति அதுதான் है। மனதினுடைய சக்தி என்று मन கூறப்படுகிறது. शांत होता அது है, எண்ணத்தினுடைய जो आप சக்தி அப்படின்னு सोचेंगे சொல்லப்படுது. மனம் वो ஸ்திரமாக राइट होगा, இருக்கும்போது நீங்க எதை एक्यूरेट சிந்தித்தாலும் होगा, அது சரியானதாக सकारात्मक होगा, இருக்கும், துல்லியமானதாக இருக்கும், रचनात्मक शक्ति அது होगी। நன்மை பயப்பதாக இருக்கும். बहुत शक्ति है அதுல शांति நிறைய में, बहुत படைப்பாற்றல் शक्ति। இருக்கும். अதாவது புதுசா இருக்கும். அதுல அவ்வளவு சக்திகள் देखो இருக்கும். நீங்க मनुष्य के அமைதியா मन में இருக்கும்போது இத்தனை विचार भी பிராப்திகள் चलते உங்களுக்கு हैं, இருக்கு. आइडियाज, बहुत आइडियाज आती हैं, நிறைய எண்ணங்கள், संकल्प। நிறைய ஐடியா எல்லாம் வரும், மனசுல இருக்கும். अगर आप शांत மக்களை होकर பத்தி के நிறைய चलेंगे எண்ணங்கள் இருக்கும். ஆனா நீங்க அமைதியாக இருந்து நீங்க आपको சிந்திக்க बहुत फर्क ஆரம்பிக்கும் पड़ेगा। போது
அப்போ உங்களால क्योंकि அவ்வளவு बाबा कहते हैं வித்தியாசத்தை जिन உங்களுடைய சிந்தனையில் श्रेष्ठ பார்க்க முடியும். एलिवेटेड பாபாவும் थॉट्स கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேன்மையான எண்ணங்களை जितना கொண்டிருங்கன்னு श्रेष्ठ பாபாவும் सोचेंगे சொல்றார். न केवल आपकी எந்த स्थिति அளவிற்கு श्रेष्ठ உங்களுக்கு மேன்மையான எண்ணங்களை நீங்க अगर உருவாக்குகின்றீர்களோ आपके बारे அந்த में அளவிற்கு உங்களுடைய ஸ்திதி आपको மேன்மையானதாக இருக்கும். हर बात स्पष्ट அப்போ होगी, நீங்க செய்யற எந்த காரியமாக कैसे இருந்தாலும் करना है, அதுவும் கூட उसी சிறப்பாக तो இருக்கும். அதை बाबा எப்படி कहते हैं செய்யணும்னு உங்களுக்கு क्लीन ஒரு होगा, தெளிவு இருக்கும். क्लियर होगा। அப்போ பாபா சொல்றாங்க, तो உம், ऐसा अभ्यास மனம் की जरूरत அமைதியா है இருக்கும்போது தெளிவு என்பதும் இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்றார். இந்த மாதிரியான ஒரு பயிற்சி साधक கூட को। நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது உள்ளுக்குள்ள அகநோக்குல स्थिरता போகணும், உங்களை அந்த கடல்ல एकाग्रता மூழ்க இருக்க செய்யணும், அமைதி கடல்ல. அதன் பிறகு और जैसे कि ஸ்திரத்தன்மையும் देखा மன ये जो ஒருமுகப்பாடும் सोचने का கான்சென்ட்ரேஷன் बोझ ரெண்டுமே होता है உங்களுக்கு வரும் மூழ்கி இருக்கும்போது. சில நேரத்துல பாருங்க, நீங்க சிந்திக்கிறீங்க, அப்ப சிந்திக்கிற इससे அந்த पहले बाबा எண்ணங்களினுடைய के पास பாரம் आते உங்க மீது இருக்கும். बहुत सोचते थे, முதல்ல நீங்க பாபாட்ட வரும் பொழுது फिर धीरे ரொம்ப धीरे நாம சிந்திப்போம் थोड़े இல்லையா? அதுக்கு सोचे முன்னாடி इतना அப்புறம் क्यों கொஞ்சம் सोचते கொஞ்சமா हैं, என்ன कभी ஆச்சு? महसूस होते हैं ஏன் இவ்வளோ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன इसके பண்றோம்? साथ தேவையான போது சிந்திக்கிறோம். எதை एनालिसिस कम हो சிந்திக்கணுமோ जाता है। அவசியமோ அதை மட்டும் பத்தி சிந்திக்கிறோம். हम्म, யாரு सभी இங்க அத்தனை பேர், எத்தனை பேரை कभी कभी கொஞ்சமா बहुत சிந்திக்கிறீங்க चलता है, இப்போ? கை कोई कोई உயர்த்துங்க. बात में बहुत चलता है, नहीं எல்லாரும் கை உயர்த்துறாங்க. கொஞ்சமா சிந்திக்கிறீங்க. தீதி கேக்குறாங்க, உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் फिर இருக்கா? एक होता है अंदर जाना, नीचे जाना, உம், ஒண்ணு साधक के உள்ளுக்குள்ள, तले में जाना, உங்களுக்குள்ள ஆழமாக और एक होता போவது. है ऊपर जाना। மற்றொன்று மற்றொன்று மேலையும் போகணும். அதாவது शरीर அப்பாற்பட்டும் से போகணும் जाना, நாம. तत्वों से ஒண்ணுக்கு जाना। ஆழத்துக்குள்ள, நமக்குள்ள ஆழத்துல போறது, மற்றொன்று क्या அப்பாற்பட்டு ऊपर போவது. जाने से क्या அப்ப नहीं நீங்க होता? உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறீங்க, பஞ்ச தத்துவங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன எப்படி जैसे बाबा உணர்றீங்க? उदाहरण देते हैं பார்ப்பட்டு போறீங்க இல்லையா? कि आप प्लेन में அப்போ बैठे பாபா होते हैं, உங்களுக்கு जैसा உதாரணம் प्लेन கொடுக்கிறார். ऊपर जाता है, நீங்க जब आप नीचे ஒரு பாயிண்டா देखते हैं நீங்க இருக்கிறீங்க तो इतना அப்படிங்கிற बड़ा போது मकान है, உங்களுக்கு वो छोटी सी எப்படி 25 ஒரு सीढ़ियां दिखती பிளேன், ஏரோப்ளேன் மேகம் है மேல ना, போகுது இல்லையா? நம்ம மேல போறப்போ बड़ी எப்படி कार, பாக்குறோம்? பெரிய பெரிய வீடுகள் கூட நெருப்பு பெட்டி போல சின்னதா தெரியும் இல்லையா? அது போல तो நாமும் கூட अभी भी ऐसे அப்பாற்பட்ட लगे तो ஸ்திதிக்கு बहुत போறப்போ பெரிய பெரிய விஷயங்கள் ऐसे சின்ன சின்னதாக क्या होगा, தெரியும் तो बहुत மேல बड़ा இருந்து है, बहुत பாக்குறப்போ. विस्तार है, ஆனா இது எப்படி நடக்கும்? இது चाहे वो பெரிய लौकिक விஷயம், है இவ்வளவு பெரிய பிரச்சனை या அப்படின்னு ईश्वरीय நீங்க स्वभाव, பாக்குறப்போ அதுல பெரிய விரிவாக்கம் ऊपर இருக்கும் चले பிரச்சனையை जाते हैं। பற்றி. और அது धीरे धीरे உலகாய देखिए வேலையாக हर இருந்தாலும் प्रश्न के சரி, बाद எந்த फिर பிரச்சனையாக இருந்தாலும் நாம कभी कभी அப்பாற்பட்டு போகணும். सदा இதுக்கு नहीं பெரிய लौकिक நேரம் होता है, எடுக்காது. நேத்து நான் ஆம், இங்க நிறைய விஷயங்கள் तो நேத்து सब कुछ செய்யக்கூடியதாக இருந்தது न எனக்கு. केवल संभव लगता है, सहज भी लगता है, சோ எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். சாத்தியமாறது மட்டும் இல்ல, ஆனால் बीच बीच में சகஜமாக दिन நமக்கு में இருக்கு. எப்படி நம்மளுடைய ஸ்திதி जो இருக்கும் भी பொழுது. थोड़े अभ्यास, உம், ट्रैफिक कंट्रोल करते முழு हैं, நாள்லயும், நாள் நடுவுலயும் டிராபிக் वैसे तो हर கண்ட்ரோல் घंटे இதெல்லாம் में நம்ம चलता है பண்ணும்போது, ट्रैफिक कंट्रोल, पर जो हमारा 5 டிராபிக் पहले हम கண்ட்ரோல் 5 ஒவ்வொரு बार மணி करते हैं, நேரமும் நடக்குது இல்லையா? उतने भी करें, அப்போ நாம 5 5 முறை और நாம டிராபிக் ट्रैफिक கண்ட்ரோல் कंट्रोल में क्या பண்றோம். करें, நாம 5 முறை பண்ணா கூட कभी டிராபிக் साइलेंट கண்ட்ரோல் में நேரங்கள்ல நாம என்ன समा பண்றோம்? जाओ, और कभी சில நேரத்துல में चले जाओ। நீங்க तो बाबा கடல்ல மூழ்கி இருந்தவராக இருங்க, अपना சில एक நேரத்துல விடுபட்டவரா இருங்க, பாபாவோடு மட்டுமே இருங்க. ஏன்னா तो நம்மளுடைய पहले வீட்டு देह பரந்தாமம் மேல இருக்கு, 5 तत्व, அங்கேயும் கூட उससे நம்ம देह போகலாம். आत्मिक स्थिति में देह से உடல் नहीं, தத்துவங்கள்னால் ज्ञान तत्वों से ஆக்கப்பட்டிருக்கு. मुक्त हो जाओ, ஆனா நீங்க ஆத்ம உணர்வுல நீங்க तो क्या होगा, விடுபட்டவர்களாக बाबा உடல்ல இருந்து खूब இருக்கிறீங்க, शांति தத்துவங்கள்ல இருந்து से விடுபட்டவரா रहेंगे। இருக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? உங்களால आप उस பாபாவுடைய जगह जैसे नहीं, சிக்னல்ஸ் पूरी எல்லாம் तरह से உங்களால सिग्नल கேட்ச் बने, பண்ண முடியும், பற்றி கொள்ள முடியும், பெற முடியும். अच्छा लगता है சிக்னலை நீங்க முழுமையா इसलिए பெறுவீங்க பாபா கிட்ட இருந்து. ऐसे करो। அப்போ உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும், இதை இப்படிதான் செய்யணும் तो बाबा அப்படின்ட்டு. ने इस मास के लिए सरल பாபா सरल स्वभाव, सरल चित्त, இந்த மாதத்திற்கு நமக்கு வீட்டு பாடமாக பாபா கொடுத்திருப்பது இலகு சுபாவம். जिसकी இலகுவாக जिस இருக்கிற पर அந்த कोई भी மனம், बात पुरानी किसी के ஈஸி. व्यवहार की नहीं ठहरती,
உங்களுடைய புத்தியில लेकिन जो बात चित्त को लग गई ना, बहुत நீங்க लंबा समय लग எந்த गया सुनते விஷயத்தெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய उसके प्रति புத்தியில एक सूक्ष्म में அந்த விஷயங்கள் उங்களுடைய ऐसी वृत्ति बन जाती சித்துல, है, அதாவது ஆழமா உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா அதை வெளியில எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ इसलिए कहते हैं சூட்சுமமான चित्त முறையில அந்த ஆத்மாவை பற்றி நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. अंदर हमारी वृत्ति से है। वृत्ति का मतलब உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு अनुभूति। ஆழமா விஷயங்களை கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய जो மனோபாவத்துல அது बुद्धि வந்துடும். समान है, அப்போ ये உங்களுடைய किसी से புத்தியில अच्छा இருக்கிற है, किसी விஷயங்கள் से உங்க नहीं है। மனோபாவத்தை பாதிக்கிறது. உங்ககிட்ட ஒரு நல்ல அல்லது बाबा जी கெட்ட हमेशा ஒரு कहते हैं ना, மனோபாவம் அப்படிங்கிறது இருக்கு भगवत गीता का அப்படின்னா परिचय பாபா देते हैं, எப்போதும் என்ன சொல்றாங்க, सत्य चित्त आनंद। நீங்க பாபாவினுடைய அறிமுகத்தை चित्त கொடுக்குறீங்க. சத் சித் ஆனந்த इसमें ஸ்வரூபம் அப்படின்னு கடவுளுடைய அறிமுகத்தை एक கொடுக்குறீங்க. जो है சித் அப்படின்னா कोई भी ऐसा नहीं होगा சித் जिसमें विशेष அப்படின்னா तत्व हो, என்ன कोई யாருமே भी ऐसा நாம नहीं நினைக்கிற होगा மாதிரி இல்லை. जो எல்லாருமே एकदम விசேஷ தன்மைகளை கொண்டு இருக்கிறாங்க. யாரு சம்பூர்ண சுரூபமா और मेरा இருக்கிறாங்க, संबंध பலவீனமே आपसे இல்லாதவங்க யாரும் அப்படின்னு विशेष இருக்காங்களா? नहीं है, ஆனா थोड़ी सी என்னுடைய मेरा உறவு भी முறை संबंध है। உங்களோடு எப்படி அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற इसलिए कहते हैं உறவு जिस முறை, உங்ககிட்ட विकरालता இருக்கிற में விசேஷ தன்மையினால நான் உறவு முறையில உங்க கூட வரேன். अरे आपका तो इतना வீக்னஸஸ் பலவீனங்கள் இல்லை. ஸோ कॉन्फिडेंस है, इस யாருடைய बात में इतने विशेष பலவீனங்கள் हैं, என்னுடைய மனோபாவத்துல போயிடுச்சுன்னா அதனோடு எனக்கு என்ன तो தொடர்பு मेरा இருக்கு இல்லையா? संबंध ही आपकी இப்ப நம்ம विशेषता கெட்டது से आपका பலவீனங்களை अभिमान பார்த்தோம்னா संबंध நம்ம है। மனோபாவத்துக்குள்ள போயிடும். அதன் அடிப்படையில தான் நம்ம தொடர்புல வருவோம். ஆனா என்னுடைய உறவு इसलिए முறை वर्तमान விசேஷ समय தன்மைகளின் वर्तमान அடிப்படையில में இருக்கணுமே தவிர பலவீனங்களின் அடிப்படையில் स- இருக்கக்கூடாது. ஆனா सरल இன்றைக்கு காலகட்டத்துல मुझे किसी के बारे में कोई बात चित्त पर लगी हुई नहीं है। நான் ஈஸியா कोई भी இருக்கணும், परिस्थिति जो गुजर गई, बीत गई, என்னுடைய मुझे புத்தியில सुखी எது இருக்கோ, எந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சோ அது என்னுடைய कई புத்தியில बार ऐसा இருந்தும் नहीं है முடிஞ்சிருக்கணும். कि पास्ट बिल्कुल भूल जाता है, इमर्ज होगा, लेकिन ऐसा சில पास्ट நேரத்துல इमर्ज நாம हो, என்ன பண்றோம், ऐसी பழச स्मृति बन நாம गई जो बहुत खुशी மறந்துடுறோம். ஆனா देती அது है। என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்துல திரும்பி வருது. किसी के ஆனா व्यवहार की ऐसी स्मृति பழசை நாம் நினைவு செய்யறோம்னாலே அது उसने நமக்குள்ள मेरे குஷியை ऊपर ஏற்படுத்தும் விஷயங்களாக दोष किया, இருக்கணும். எந்த ஒரு நினைவு நமக்கு வருது, कोई இந்த बदमाशी की, இந்த இவர் खुद से என்கிட்ட कुछ அவ்வளோ दिन கோவமா पहले இருந்தார் ஒரு காலத்துல कोई किसी அப்படின்னு को अप्रोच कर அதையெல்லாம் सकता है, நாம நினைவு செய்வதாக இருக்கக்கூடாது. वो நம்மளை लेके குறிச்சு नहीं அவர் கோபப்பட்டார் அப்படின்னு நாம उसको நினைக்க கூடாது. निकालना ஆனா है, அவங்களுடைய கோபம் அது. मेरे ऊपर है, मैं लू नहीं, ஆஹ் ஏன்னா இந்த கோபத்தினுடைய ஒரு इसलिए बाबा जी டிஸ்டர்பன்ஸ் बोलते हैं அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் तुम दुख எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறது என்னுடைய விருப்பம். அப்ப பாபா சொல்றார், யாருக்கும் कहते துன்பத்தை कोई एक கொடுக்காதீங்க, शब्द துன்பத்தை बोला எடுத்துக்காதீங்க तो அப்படின்னு आई गॉट சொல்றார். शॉक्ड, आई डिडंट சில நேரத்துல एक्सपेक्ट, நாம मेरे को என்ன तोड़ने हो சொல்றோம், गया, ये हो गया, ஒரு क्लियर வார்த்தை करो। என்ன சொல்றோம், ஓ என்ன ஏதோ நடந்துச்சு, எனக்கு ஒரு ஷாக் उसके ஆயிடுச்சு, बाद நான் भी ரொம்ப उसकी बुद्धि में ஷாக் அப்படின்னா वो தமிழ்ல अपने என்ன आप சொல்லுவோம், संभाले ना, ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம், ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டேன் तो அப்படின்னு चित्त சொல்றோம். की सरलता, उससे क्या சோ होगा, உங்களுடைய புத்தியினுடைய எளிமை தன்மை, हर्षित அதன் होगा, மூலம் என்ன நடக்கும், அப்ப நீங்க எப்போதும் सरलता மகிழ்ச்சியில से இருப்பீங்க. புத்தியில எந்த அளவுக்கு எளிமை தன்மை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவு बाबा நீங்க कह रहे மகிழ்ச்சியா आस्था இருப்பீங்க. ஏன்னா होमवर्क நீங்க की है, எப்போதுமே மகிழ்ச்சியா தான் இருக்கணும் இல்லையா? அப்ப இன்றைக்கு ஹோம்ஒர்க் என்ன, इसलिए कहते हैं मन பாபா परम இன்னைக்கு परम எளிமை தன்மை தான் पवित्र நமக்கு வீட்டு பாடமா सरल स्वभाव। கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம கிட்ட எளிமை बाबा தன்மை कहते हैं இருக்கோ, कि எந்த அளவு புத்தி எளிமை सरलता தன்மையா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே எளிமையா இருக்கும். சோ இன்றைக்கு जानने பாபா के लिए என்ன सिर्फ சொல்றாங்க एक बात அப்படின்னா, मन पर जरूर रखनी है, सरलता के லேசான लिए தன்மையையும் எளிமை एक தன்மையையும் बात ध्यान पर கொண்டிருப்பதற்கு जरूरी நிச்சயமாக रखनी ஒரு है, விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு பாபா आपकी இஷாரால स्थिति, இன்னைக்கு சொல்றார். आपके मन की உங்களின் स्थिति ஸ்திதியானது स्तुति के आधार पर न हो, உங்களது ஸ்திதியானது புகழ்ச்சியில் தங்கி இருக்க महिमा करे கூடாது. बस, உங்களுடைய कहना भी மனமும் புத்தியும் ஒரு புகழை थोड़ा பொறுத்து सा मेरा भी இருக்கக்கூடாது. मन யாராச்சும் என்ன करना, புகழணும், யாராச்சும் என் பேரை சொல்லணும், अभी साधना में யாராச்சும் है, कोई எனக்கு कहते हैं
ஏதோ ஒரு புகழ் देखो என்னை பத்தி महाभारत பாடணும் जैसी पंडित है, அப்படிங்கிறதாக நம்மளுடைய ஸ்திதி இருக்கக்கூடாது. बाबा कहते சில हैं பேர் कि மக்கள் என்ன பண்றாங்க, அந்த புகழை जिस दिन கேட்கணும்னு महाभारत हो விரும்புறாங்க. जाती है, அதுதான் அவர்களே உயிர் வாழவே வைக்கும் அந்த புகழ். அப்ப இந்த कहेंगे புகழ் कि யாராச்சும் इसको செய்யலைன்னா थोड़ा அவங்களுக்கு थोड़ी என்ன सी ஆகும்? appreciation होना, चलो ज्यादा नहीं। சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எனக்கு ரொம்ப புகழ வேண்டாம், ரொம்ப புகழ ये வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா पूरी கொஞ்சமாச்சும் तरह से புகழ்ங்கன்னு हमारे சொல்லுவாங்க. व्यवहार में, मैं सबको कहती அப்போ हूँ कि நம்மளுடைய இடத்துல एक्सेप्टेंस இருந்து நாம என்ன एप्रिसिएशन சொல்றேன், करना எல்லார்கிட்டயும் நான் என்ன चाहिए, சொல்வேன் आदर அப்படின்னா, करना चाहिए, हर एक के प्रति करें। பாராட்டை ये வந்து सवाल नहीं है कि उसको क्या ஏற்றுக்கொள்ளுங்க. है, அனைவருக்காகவும் அந்த क्योंकि एक வந்து புகழ்ச்சி அப்படிங்கறத रिलेशनशिप நம்ம संबंध ஏற்றுக்கொள்ளணும். बन जाता है, ஒருத்தர் மற்றவருக்காக மட்டுமல்ல, ஆனால் எல்லார்கிட்டயுமே நல்ல விஷயங்களை நாம் उसको பாராட்டக்கூடியவர்களாக जैसे இருக்கணும். देखा அப்ப स्वीकार இரண்டு कर लिया, பேருக்குள் நடுவுல இருக்கிற அந்த உறவு முறை இருக்கு बस இல்லையா, அந்த மனிதரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா पहले அது एक्सेप्ट பெரிய ஒரு करना होता है, வித்தியாசத்தை ஏற்படுத்தும். हर एक की மற்றவர்களை विशेषता को ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நாம अप्रिशिएट करके, ஏற்றுக்கொள்ளணும். அதன் फिर क्या பிறகு वो व्यक्ति நாம் करता है அவருடைய நல்ல குணங்களை एक्नॉलेज भी करते பாராட்டணும். हैं। तो इसलिए बाबा அப்போ तो कह रहे हैं சிலப்போ कि அவங்க நல்ல स्तुति விஷயங்களை पर செய்யும் போது அதை स्तुति का கூட आधार நாம नहीं होना चाहिए। புகழணும். அவங்கள பார்க்காத மாதிரி तो बाबा இருக்கக்கூடாது कहते அவங்க हैं செஞ்ச कई நல்லதை. बच्चे அப்போ करते பாபா हैं एक சொல்றாங்க, खातिर உங்களுடைய ஸ்திதி இந்த மாதிரி புகழை சார்ந்து ज्यादा இருக்கக்கூடாது. रखेंगे। சில குழந்தைகளுக்கு இதுல ரொம்ப ஆசை இருக்கு. मैं அதாவது ऑफिस தன்னை से மற்றவர்கள் किसी का புகழணும் नेतृत्व அப்படின்ட்டு நிறைய नहीं ஆசை है, இருக்கு. ஆனா சில பேருடைய चलो செயல்கள் इसकी கூட बात எப்படி ठीक இருக்கு, है, நான் எவ்வளவு तो பண்றேன் ஆனா गाइडेंस யாரும் लेके எதுக்கும் கவனம் கொடுக்கறது இல்லை, நான் எவ்வளவு பண்றதுக்கு. அவங்க சொல்றது சரியாக இருக்கலாம். निमित्त है, ஆனா நான் निमित्त बनने वाले की दृष्टि நம்ம वाचा எல்லாருமே யாரு, நம்ம सब எல்லாம் हाथों पर ட்ரஸ்டிகள் पड़ी है। இல்லைங்களா, நம்பிக்கை பொறுப்பானவர்கள். तो इसलिए बाबा कहते हैं इसलिए बाबा कहते हैं कि जब स्तुति नहीं होती है तो स्थिति में हलचल இப்போ आ யாரோ जाती है। நம்மளை அவமதிக்கிறாங்க, நம்மளை பத்தி அவமரியாதை, நம்மளை அவமதிப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்திதி देखो என்பது जैसे தளம்பல் அடையுது. யாரும் புகழலைன்னா அவங்க தளம்பல் அடையிடுறாங்க. रिकॉर्डर है, ஏன்னா ஞானத்துல बाबा का வந்திருந்த सेंटर போது है, பாபா கிட்ட என்னுடைய मैं ரெக்கார்டு बाबा இருக்கு. के लिए कर रही हूँ, பாபா எல்லாத்தையுமே बाबा के பார்த்துட்டு यज्ञ இருக்காங்க के लिए, இல்லையா, நான் बाबा பாபாக்காக के தான் எல்லா कार्य में मदद விஷயங்களையும் कर रही பண்றேன். हूँ। யஜ்யத்திற்காக நான் இதை பண்றேன், பாபாவின் फिर காரியமாக ध्यान நான் भी இதை है, பண்றேன். அப்போ எனக்கு நான் இதுல கவனம் किसी கொடுக்க पास மாட்டேன், नहीं யார் है, என்ன कई कहते புகழறாங்க हैं அப்படின்னு. इसका ये இது नहीं ஓகே, नहीं है, பரவாயில்ல ये तो அப்படின்ட்டு उसकी இருப்பேன். कैपेसिटी नहीं है ना। சில நேரத்துல क्यों कहते हैं कि आप படிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி அவங்களால படிக்க जो முடியாது आप सुख அப்படின்னா नहीं दे सके, நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அன்பை கொடுக்கணும். அவங்களால बुद्धि அவ்வளவுதான் संपन्न नहीं முடியுது है, அப்படின்னு. அப்ப அவங்களால அன்போடு आप அன்பா இருக்க முடியலன்னா அவங்க கிட்ட அந்த किसी को पता அதை नहीं है, கொடுக்கக்கூடிய தன்மையில அவங்க இல்ல. इजीली बोलना, அதனால नहीं कब நீங்க என்ன होना है, பண்ணுங்க, நீங்க கொடுங்க, आप அன்பை बोल நீங்க सकते हो கொடுங்க. ना, சில பேருக்கு बोलो, மத்தவங்களுக்கு இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம செய்யலாமே, कि நம்ம मैंने இனிமையா बहुत अधिक பேசலாமே किया அவங்க है। கிட்ட. कोई कुछ அப்ப नहीं அந்த करता, இனிமையை लेकिन அவங்க जो ஒரு नहीं முறை है ना, கேட்ட உடனே அப்ப அவங்களுக்கு अगर கூட कोई அந்த चीज இனிமை आपको தெரியுது मिलता है, இல்லையா. அப்ப आप அதுல எனக்கு நிறைய बेहतर हो, அனுபவம் இருக்கு. அந்த उससे ஆத்மா मुझे கிட்ட பலவீனங்கள் खुश இல்ல, होने का, ஆனா உங்ககிட்ட அந்த ஆத்மா इसलिए கிட்ட ये भी जो பலவீனம் बाबा இருக்கு, कहते हैं ना कि கொடுக்கல அவங்க அப்படின்னா நீங்க கொடுங்க. तो बाबा அவங்க कहते हैं कि உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்க स्थिति கொடுக்கலாம். அப்போ இன்றைக்கு हलचल பாபா में आ சொல்றாங்க, जाती है, அவங்களுக்கு और बाबा புகழ் कहते हैं யாரும் अपने புகழல विषय का அப்படின்னா अर्थ है, அவங்களுடைய ஸ்திதி தளம்பல் அடைகிறது. அவர்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், தளம்பல் அடைஞ்சிடுச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும், அவமதிக்கப்பட்ட உணர்வு ஏற்படும். அப்ப அவர்கள் அனாதை போல் ஆகிவிடுகிறார்கள் तो அப்படின்னு ऐसे बन இஷாரால जाते பாபா हैं जैसे சொல்றார். निधन के, உம் மற்றவர்கள் निधन புகழப்படாத व्यक्ति போது जैसे என்ன कोई பண்றாங்க, कमी அனாதை दवाई போல लाता है, உணர்வாகி விடுகிறது. तो बाबा कहते हैं अपनी யாருமே स्थिति को அவர்களுக்கு छोड़ இல்லாத போன்ற உணர்வு ஏற்பட்டுவிடும். फिर धनी को அவங்க छोड़ அவங்க ஸ்திதியையும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த तो யாரு அதிபதி, யாருக்கு நாம சொந்தம், அந்த ये सब உணர்வையும் करना। மறந்து போயிடுறாங்க. இவ்வளவு நடந்து போயிடுது. कभी कभी देखो
அப்போ எப்போதும் நாம என்ன पैदा நினைக்கணும், होते பாபா समय நான் உங்களுக்கு சொந்தம், நான் பாபாவுக்கு சொந்தம் அப்படின்னு कई நீங்க बार நினைக்கணும். परीक्षा ஏன்னா में சில நேரத்துல சூட்சுமமான கணக்குகள் இருக்கு, கர்ம கணக்குகள், அதே परीक्षा நேரத்துல पास करते பரீட்சை जाओ தாள்களும் வருது. तो एक दिन सब ठीक भी हो जाता है। அப்போ तो நாம இந்த बाबा பரீட்சை कहते தாள हैं कि பாஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு अपने எல்லாமே शेष சரியாயிடும். को அப்ப छोड़कर பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க भय को அப்படின்னா, भी भूल जाते हैं। इसलिए அவங்களுடைய सुख ஸ்திதியவும் के आधार விட்டுடுறாங்க. मत அப்ப छोड़ो, அதிபதி யாருக்கு சொந்தமோ அந்த அதிபதி அவரையும் மறந்துடுறாங்க. अपना அதனால आत्मविश्वास, உங்களுடைய ஸ்திதி என்பது अपना புகழை सम्मान பொறுத்து இருக்கக்கூடாது. உங்க बाबा மேல की உங்களுக்கு நம்பிக்கை शराफत இருக்கணும், कराना உங்களுக்கு चाहिए। சுயமரியாதை இருக்கணும். பாபா तो उससे क्या எனக்கு होता இந்த है, நம்பிக்கை मन பொறுப்பாளர் में அப்படிங்கிற விஷயத்த கொடுத்திருக்கிறார், பாபா अच्छी எல்லாத்தையும் किसी भी செய்விக்கிறார் அப்படின்னு அதுல இருந்து நாம ஸ்திரமாக ஆக முடியும். நாம तो भी हम कुछ क्षणों டிஸ்டர்ப் के ஆகாம लिए இருக்க முடியும். ஸோ अपनी चित நாம் वृत्ति को சில நொடிகளுக்கு இந்த ஸ்திதியில் அமர்ந்திருப்போம். एकदम हल्का, शांत, साफ, पवित्र, நம்முடைய ஸ்திதியை லேசாக, शिष्ट சுத்தமாக, தூய்மையாக रहकर कोई स्तुति வைத்திருந்து ஒரு சில कीजिए। நொடிகளுக்கு நாம் அமர்ந்திருப்போம். இந்த ஸ்திதியில் எந்த புகழ்ச்சிக்கான ஆசையும் இல்லாமல் அருந்திரும். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। ஓம் சாந்தி. முரளி தேதி ஜூன் 30, 1977. ஒவ்வொரு आज பிராமண की तारीख ஆத்மாவிற்காகவும் है 20 பாப் जून தாதாவின் 1977। மேன்மையான बाप நம்பிக்கைகள், दादा की हर ब्राह्मण आत्मा प्रति ம், श्रेष्ठ कामनाएं தன் மீது அதிகாரம் செலுத்தாதவர்கள் जो स्वयं தங்கள் के ऊपर அதிகாரத்தை अपने தவறாக अधिकार चलाते பயன்படுத்துகிறார்கள். तो எனவே authority को உங்கள் misuse அதிகாரத்தை करते हैं, தவறாக तो பயன்படுத்தாதீர்கள். authority को misuse मत करो। உங்களுடைய बाप அதிகாரத்தை दादा தவறாக ने सर्व बच्चों பயன்படுத்தாதீர்கள். के मिलन में இந்த ஒன்று கூடலில் बच्चों का பாப்தாதா குழந்தைகளின் उत्साह ஊக்கம் देखें, உற்சாகத்தையும் அவர்களின் श्रेष्ठ மேன்மையான भावना देखें, உணர்வுகளையும் உலகிற்கு विश्व நன்மை செய்ய कल्याण வேண்டும் की என்ற कामना அவர்களின் देखें। விருப்பத்தையும் கண்டார். அத்துடன் தந்தைக்கு சமமாக साथ ஆக साथ வேண்டும் बाप என்ற समान बनने की அவர்களின் श्रेष्ठ உயர்ந்த इच्छा விருப்பத்தையும் देखें। பாப்தாதா பார்த்தார். लेकिन इन सब बातों को संकल्प और எவ்வாறாயினும் वाणी பாப்தாதா இந்த விஷயங்களை practical எண்ணங்கள் सदा மற்றும் हर्ष வார்த்தைகளின் समान அடிப்படையில் हर्ष மட்டுமே பார்த்தார். स्वयं को நடைமுறையில் व தனக்கும் सबको दिखाई दे। மற்றவர்களுக்கும் புலப்பட வேண்டிய उसके बैलेंस குறிக்கோளுக்கு में ஏற்ற अंतर देखें, தகுதிகளை தொடர்ந்து बैलेंस கொண்டிருப்பதில் करने की कला வேறுபாடு இருப்பதை अभी பாப்தாதா चढ़ती கண்டார். कला சமநிலையை चाहिए। பேணும் கலை இப்பொழுது ஏறுமுக நிலையில் இருக்க வேண்டும். संकल्प है உங்களிடம் எண்ணம் உள்ளது, लेकिन ஆனால் संकल्प की எண்ணங்களுக்கான संपूर्ण स्टेज முழுமையான ஸ்திதி दृढ़ என்பது संकल्प है। உறுதியான எண்ணங்களை संकल्प கொண்டிருப்பதாகும். है உங்களிடம் तभी எண்ணம் दृढ़ உள்ளது, चाहिए। ஆனால் உறுதி என்பது स्वदर्शन தேவைப்படுகிறது. न जिससे स्वदर्शन जिससे माया को மாயைக்கு सदा के लिए என்றென்றைக்குமாக விடை विदाई मिल கொடுக்கப்பட जाती है। வேண்டும். उसके साथ साथ स्वदर्शन और प्रदर्शन दोनों चक्कर घूमते रहते हैं। சுயதர்ஷன சக்கரத்தை, अच्छा, உங்களையே आप நீங்கள் मुरली பார்க்கும் कल சக்கரத்தை सुनेंगे। எப்பொழுது நீங்கள் ओम சுற்ற வேண்டும். முரளி நாளை மீண்டும் தொடரும். बाबा மற்றவர்களை तेरी நீங்கள் मीठी பார்க்கக்கூடாது. मुरली பிரதர்ஷன் की வேண்டாம். धुन सुन कर के मन
हर्षाए हो सुन कर के मन हर्षाए। ஆதி ரத்தினங்களின் பகிர்வு மம்மாவின் முரளி. मीठी प्यारी मम्मा ममता मई जगदम्बा। ये प्रसाद की तो बात ही नहीं है, यहाँ तो कोई वो भक्ति பிரசாதம் मार्ग नहीं है। அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. இது வந்து பக்தியின் பாதை கிடையாது. இங்க நம்ம தூய்மையாகிறோம். அதனால உணவு அப்படிங்கிறது யாரு தூய்மையை மேற்கொள்றாங்களோ அவங்களால தயாரிக்கப்படுகிறது. யாரு வந்து நல்ல முறையில பணம் சம்பாதிக்கிறாங்களோ அதுவே பயன்படுத்தப்படுகிறது. நாம என்ன சாப்பிட்றோங்கிறதுல நாம எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி உணவோ மனம் அப்படிதான் அப்படின்னு சொல்லப்படுது. யார் வந்து இதுல திடமாக இருக்கிறாங்களோ, நம்பிக்கை உள்ள புத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து இப்படிப்பட்ட உணவை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம்ங்கிறதுல எச்சரிக்கையாக இருப்பாங்க. மம்மா வந்து ஒரு சிறு பெண்ணை குறித்து சொன்னாங்க. நீங்க எவ்வளவு கடின உழைப்பு செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு 2 டோலி கிடைக்கணும். ஒண்ணு வந்து நீங்க செய்த முயற்சிக்கு. இன்றைக்கு மெடிடேஷன்ல ரொம்ப குவைட்டா அமர்ந்திருந்தாங்க ஒரு குழந்தை, ரொம்ப நல்ல குழந்தை. இப்ப உங்களுக்கு யாரு சிவ பாபான்னு தெரியும் இல்லையா அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட மம்மா கேக்குறாங்க. தந்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு மேன்மையானதா ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு அவர் மீது இருக்க வேண்டும் இல்லையா? தந்தை உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு மேன்மையானதாக ஆக்குகின்றார். ஏன் அவர் மேல நமக்கு அன்பு இருக்கக்கூடாது? ஒரு மனிதர் வந்து ஒருவருக்கு உதவி செய்வதற்கு கருவியாகும் போது அந்த அவசியமான நேரத்துல உதவி செய்யறாங்க அப்படிங்கிற போது நேரம் அல்லது பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அந்த உதவி பெற்றுக்கொண்டவர் இதயத்துல பெரிய பாராட்டு ஏற்படுகிறது. அது போல மனிதர்களுக்கே நமக்கு இப்படி இருக்கும் போது எல்லையற்ற தந்தைக்கு நமக்கு எப்படி இருக்கணும்? அவரை உங்களுக்கு தெரியும் பொழுதுதான் உங்களால் அவர் மீது அன்பு வைத்திருக்க முடியும். அதனால் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தந்தையை புரிந்து கொண்டு நாம முன்னோக்கி செல்வதாக இருக்க வேண்டும். மிக நல்லது. நீங்க நீங்க எல்லாரும் யாராச்சும் உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல சொந்தமா வந்தீங்களா அப்படின்னு? வெரி குட். நீங்க வந்து எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இந்த ஞானத்தை நீங்க திரும்ப உங்க வீட்டுக்கு போக முடியும். வீட்டுல உங்க குடும்பத்தோட வாழும் பொழுதும் இந்த ஞானத்தை நீங்க பயிற்சி பண்ணணும். உங்களுடைய 5 விகாரங்களை மட்டும் நீங்க துறவு கொண்டா போதும். तेरे बोल बड़े अनमोल, शब्द ज्ञान के सुन कर तेरे हुए असुर भी डावाडोल। पर्वत से ऊंचा सागर से गहरा तेरा अनुपम ज्ञान, तेरे गुण तेरी पहचान, तुम हो मम्मा उच्च महान। Om Shanti. To remain constantly cheerful, be ஓம் easy சாந்தி. natured and tolerant. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். எளிமை தன்மை, லேசான தன்மையையும் எளிமையையும் கொண்டிருப்பதற்கு நிச்சயமாக ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் சிதியானது புகழ்ச்சியில் தங்கி இருக்கக்கூடாது. சில குழந்தைகளுக்கு தமது செயல்களின் பலனின் மிகுந்த ஆசை உள்ளது. அதனால் அவர்கள் புகழப்படாத போது அவர்களின் ஸ்திதியும் தளம்பல் அடைகிறது. அவர்கள் அவமதிக்கப்படும் போது அவர்கள் அனாதைகள் போல் ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தமது ஸ்திதியை கைவிடுவதுடன் தாங்கள் யாருக்கு உரியவர்களோ அந்த அதிபதியையும் மறந்து விடுகிறார்கள். ஆகவே உங்களின் ஸ்திதியை புகழ்ச்சியில் தங்கி இருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள்.
न्यारे नजारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं ये उतरे तारे कितने प्यारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं Just take a moment, hands together. Can everyone take a deep breath? Amazing team. सबसे पहले I fly. I fly. सबसे पहले इन पे ही भगवान की नजरें पड़ी मेरी आशाओं के दीपक तुमसे ही उम्मीदें बड़ी जाने कितनी बार जन्नत ये उतारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं ये उतरे तारे कितने प्यारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं देखो आज हम यहाँ बैठे हैं बेहद का बाबा का ये है पवित्र स्थान है இது வந்து ஒரு மிக தூய்மையான இடம் நீங்களே தாயும் தந்தையும் அப்படிங்கிற அந்த பாடலை பாடினாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் And Didi, of course, and Papa. தீதி பாப்பா இருவரும் நம்ம கூட இருக்கிறாங்க फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं ये उतरे तारे कितने प्यारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं
ये उतरे तारे कितने प्यारे हैं, ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं, ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं। அவ்வியக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பிலே இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Welcome to Avyakti Parivar. அவ்வியக்தி So just பரிவாருக்கு now we saw உங்களை some வரவேற்கின்றோம். clips from இன்றைக்கு yesterday our day நேற்று 1 நிகழ்ச்சியிலிருந்து retreat. கொஞ்சம் விஷயங்களை So I'm பார்த்தோம். sure everyone enjoyed. Just ஸோ looking at எல்லாரும் it. அதை ரொம்ப என்ஜாய் And பண்ணீங்க all those அப்படின்னு who are here நினைக்கிறோம். present in இங்கே inspiration core, இருக்கிறவங்க feeling more எல்லாருக்கும் happy, right? Just இன்னும் looking ரொம்ப at your மகிழ்ச்சியா, all நேரா faces. இருக்கிறவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியா So இருக்கும். it's beautiful. Did you see ஆன்லைன்ல Didi in பார்க்குறவங்களுக்கும் the நேத்து என்ன நடந்தது last அப்படின்னு பார்த்தீங்க. obedient கடைசியில hands? தீதி எவ்வளவு கீழ்ப்படிவாக இருந்தாங்க Okay, பாத்தீங்களா lot of வீடியோல. people also. பாபாவுக்கும் Others கீழ்ப்படிந்தவர்கள், around her. அதே மாதிரி அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து தீதியும் Thank அந்த you so much. மூமெண்ட்ஸ் எல்லாம் And செஞ்சாங்க today இல்லையா, also we எக்ஸசைஸ் had such a மாதிரி. great time ஸோ together. இன்னைக்கும் கூட Lots நாம of மிக things we did சிறந்த together நேரத்தை and we listed some of the வச்சிருந்தோம். things we எல்லாரும் wrote சேர்ந்து down. செய்தோம். நாளைக்கு And நீங்க அதை now பார்க்கலாம் today is day வீடியோல. 20 and இன்றைக்கு நாள் remain 20. constantly cheerful, be easy, natured and tolerant. Today's topic simplicity. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு A சுபாவத்தை special கொண்டவராகவும் emphasis on சகித்துக் Mother கொள்பவராகவும் இருங்கள். Shakti. இன்றைய Mama, தலைப்பு the எளிமைத்தன்மை. Brahma. மம்மாவினுடைய English விசேஷ means தன்மை. Mama, மம்மா the பிரம்மா mother பாபாவின் of புதல்வி beings, ஆவார். உறவு and முறைகளில் purity, மம்மாவிடம் and so சுத்தத்தினதும் became Jagdamba, the world mother. தூய்மையினதும் சக்தி Along with இருந்ததால் this, அவர் Mama உலகத் also தாயான ஜெகதம்பா became ஆகினார். a இதனுடன் reflection of கூடவே spirituality. மம்மா எதிர்காலத்தினதும் And ஹம்சோ on என்பதன், Hamso, அதாவது I நான் am எதுவாக that which ஆகப் I will போகின்றேனோ be. அதுவே நான் என்ற So that போதையை in her கொண்டிருந்தார். eyes and on her அதனால் face அவரது and கண்களிலும் activity, முகத்திலும் that செயல்பாடிலும் அவர் incarnation உண்மையாகவே was ஸ்ரீ within, லக்ஷ்மி தான் and என்பது she போல் was போதை true காணப்பட்டது. Lakshmi. அது அவருடைய It was as if சமஸ்காரங்களில் that was நிறைந்திருப்பது filled with போன்றிருந்தது. நான் sanskars. யாருக்கு சொந்தம், Who do எனது I எதிர்காலம் belong to, என்ன? and what is my future? Now we will listen to Mohini இப்பொழுது Didi ji, நாம் மோகினி and தீதிஜி then கூற again இருப்பதை something special கேட்கலாம். after that. So அதன் please பிறகு stay back with us. விசேஷமா நமக்கு ஏதோ நிகழ்ச்சி இருக்கு. அனைவரும் தொடர்ந்தும் ஆன்லைன்ல இருங்க. Om Shanti. சாந்தி. Remembrance of God and listening to His knowledge கடவுளுடைய நினைவு, அவருடைய requires a ஞானத்தை very, very கேட்பது, pure intellect. இதற்கு Very மிக pure mind. தூய்மையான புத்தியும் ரொம்ப தூய்மையான மனமும் Because அவசியமாகும். to கடவுளை நினைவு absorb செய்வதற்கும் God's அவர் knowledge, ஞானத்தை கேட்பதற்கும். ஏன்னா அவருடைய like in the ஞானத்தை நாம Lockic world, உட்கிரகிக்கணும் அப்படின்னா if you are in உலகாய university, உலகாய depends விஷயத்துல on என்ன what சொல்லுவாங்க, kind of studies you ம், do. என்ன மாதிரியான It படிப்பு நீங்க requires படிக்கிறீங்களோ உங்களுக்கும் concentration. உத்தியோகம் அப்படி இருக்கும். உங்களுடைய மன And I know ஒருமுகப்பாடும் that அந்த there was a படிப்புல time இருக்கணும். எனக்கு that தெரியும், life ஒரு was seen நேரத்துல into 4 parts, வாழ்க்கை அப்படிங்கிறது and we 4 just see the first one. At பாகமாக that time, I பிரிக்கப்பட்டது. was முதல் thinking it was பாகம் considered to என்னன்னா, be 100. அந்த காலத்துல 25 100 years வயது of ஒருவருடைய life. ஆயுளாக நினைக்கப்பட்டது. அப்போ கால் பகுதி To stay 25 very வயது வரை spiritual, we used to have ashrams, guru ashrams, ஆசிரமம் where there ஆசிரமம் was எல்லாம் study, இருக்கும். அங்க discipline, அவங்க படிப்பாங்க, ஒழுக்க celibacy. நெறிமுறைகளை That 25 years of பிரம்மச்சரியத்துல study, இருந்து படிப்பாங்க. 25 then வயதுல 25 years குடும்பத்துல later, வருவது, you know, 25 be back வருடம் home அதன் பிறகு from the குடும்பத்துல detachment இருப்பாங்க. state. ம்.
பற்றற்றவராக that விடுபட்டவராக is இருப்பாங்க. total அடுத்த 25 renunciation, வருடம் முற்றிலுமாக not துறவரத்துல even இருப்பாங்க. as consultant, right? எதுவும் So when யாருக்கும் we ஒரு take knowledge, அறிவுரை we கொடுப்பதாக also கூட இல்லை. ஆனா become very, துறவரத்துல very இருப்பாங்க. pure நாமும் கூட in ஞானத்துக்கு beginning. வரும்பொழுது ரொம்ப ரொம்ப So there தூய்மையான are ஒரு many புத்தி என்பது நமக்கு principles, அவசியமாகும். but one அநேக very கோட்பாடுகள் important one இருக்கின்றது. is food, ஒரு முக்கியமான கோட்பாடு என்னன்னா உணவு. because there are 3 words: ஏன்னா dhan, 3 வார்த்தைகள் man, சொல்லப்படுது. and money. தன், தன்னனா பணம், மன்னனா மனம். Now you have to buy food, right? இப்ப நீங்க But the சாப்பாடு நீங்க income which வாங்கணும். அப்போ you அந்த have வருவாய் இப்போ has நம்ம to be clean. சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது சுத்தமான பணமா Many இருக்கணும். people ask நல்ல us, do முறையில you have சம்பாதிச்சதற்கு நிறைய பேர் stores என்ன கேட்பாங்க, where you ஸ்டோர்லாம் இருக்கும் sell அவங்களுக்கு, liquor, they அவங்க sell non-veg அங்க food, and நான்வெஜ் விற்பாங்க, so இல்ல then மதுபானம் விற்பாங்க. it, of course, is அந்த their own கடைகள்ல அது personal அவங்களுடைய சொந்த ordinance, விருப்பம், அவங்க எப்படி அதையெல்லாம் செய்யறாங்க but அப்படிங்கிறது. the source ஆனா of நாம income, அந்த இடத்துல என்ன பண்றோம், wherever many சாமான் times they take வாங்குறோமா. me if they have a நிறைய new நேரத்துல அவங்க ஒரு புது store or gas station, you கேஸ் come, ஸ்டேஷன் we இல்ல come, புதுசா கடை திறக்கிறாங்க and அப்படின்னா then they say, don't look on this இப்போ side. இந்த பக்கம் பார்க்காதீங்க I say, அப்படின்னு why? சொல்லுவாங்க. என்ன Oh, ஏன் அப்படின்னு கேட்டா, we have to sell it because otherwise இதையெல்லாம் we'll நாங்க run out of விற்க money. வேண்டிய அவசியம் இருக்கு, So, இல்லைன்னா வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. but I remember that ஆனா எனக்கு என்ன நினைவு இருக்கு அப்படின்னா, many times it happened பல that I was நேரங்கள்ல asked அப்படி to go நடக்குது. நான் many என்னை different எங்கேயோ states கூப்பிடுவாங்க, to வேற வேற open ceremony. மாநிலங்கள்ல சென்டரை திறக்கிறதுக்காக I கூப்பிடுவாங்க. was in Jaipur, I was in ஓப்பனிங் Ahmedabad. செரிமனி So அஹமதாபாத், when I was in ஜெய்ப்பூர் அங்கெல்லாம் Ahmedabad, இருந்தேன். Baba அஹமதாபாத்ல இருந்த போது sent பாபா some money. கொஞ்சம் பணம் He said, அனுப்புனாங்க. buy food பாபா from this சொன்னாங்க, one இந்த பணத்துல இருந்து because there are சாப்பாடு no வாங்குங்க other அப்படின்னு children, சொல்வார். ஏன்னா Brahmins. பாபாவுடைய குழந்தைகள் பிராமணர்கள் So அங்க இல்ல. அப்போ even if there will be Baba's box, பாபாவுடைய everyone will put பெட்டி அங்க some இருந்தா கூட donation. எல்லாத்துலயும் அதுல So மற்றவர்கள் you பணம் can pay போடுவாங்க. rent over there, அதுல இருந்து நீங்க electricity bill, வாடகை whatever கட்டலாம், you have to do. கரண்ட்டுக்கு பணம் While கட்டலாம், you அதுக்கெல்லாம் அந்த feed, பணத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆனா சாப்பாடுக்கு I பாபா was அனுப்புற finished பணத்தை மட்டும் my நீங்க university and then பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ I நான் said to வெறுமனே my என்னுடைய friend, பல்கலைக்கழக please, படிப்பை I மட்டும்தான் went நான் to help. முடிச்சிருக்கிறேன். அப்போ நான் I was just உதவி studying, செய்வதற்காக போனேன், but படிச்சுட்டு இருந்தேன் அந்த weekends காலத்துல. I will travel, and அப்போ வீக்கெண்ட்ல so I நான் சனி went ஞாயிறுல there, இது and மாதிரி then சேவைக்கு Baba போகுது. sent. அப்படி அகமதாபாத் போன போது பாபா பணம் அனுப்பினார். Then I understood that அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், even the money, the wealth, அப்போ நாம the way it சம்பாதிக்கிற is அந்த earned பணம் அது எப்படி also has some சம்பாதிக்கப்பட்டது, significance. அப்படி அதுல கூட ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, எந்த And விதத்துல then நாம from that சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த we பணத்துல buy இருந்து the food. நாம Baba send சாப்பாடு money, வாங்குறோம். we buy பாபா the பணம் food. அனுப்புறார், அதுல இருந்து நாம உணவு வாங்குறோம் அந்த பணத்தை Now food பயன்படுத்தி. has to be cooked. இப்போ உணவு அப்படிங்கிறது Those who live a pure life. நாம சமைக்கும் பொழுது யார் இந்த I தூய்மையான வாழ்க்கை remember வாழறாங்க. when I came to Canada in நான் கனடாக்கு 74. வந்த போது 74ல எனக்கு நினைவு So I had இருக்கு. to stay with a family. நான் ஒரு குடும்பத்தோட தங்க Their daughter வேண்டியதாக was 13 இருந்தது. years old. அவங்களுடைய மகளுக்கு 13 வயது. And you know that one good thing in Gujarat, when குஜராத்ல ஒரு நல்ல விஷயம் என்ன, அவங்க they all குழந்தைகளுக்கு know to என்ன, cook food. இப்போ எப்படின்னு தெரியல, All அவங்க the எல்லாருக்கும் girls சமைக்க know to தெரியும். cook எல்லா properly பெண்களுக்கும் குஜராத்ல and make nice சரியாக chapati. உணவு சமைக்க தெரியும், நல்ல சப்பாத்தி I பண்ண don't think தெரியும் anywhere குஜராத்திஸ். you will eat வேற chapati எங்கேயுமே that with நீங்க popcorn, very thin. That ரொம்ப Gujarati மெல்லிசா will சப்பாத்தி நல்லா show. உப்புரா மாதிரி நல்லா So செய்வாங்க அவங்க மட்டும். they said, well, you can eat now because she's 30. இப்ப நீங்க She சாப்பிடலாம், ஏன்னா அவங்க 13 வயசு தான், and அவங்க then they உங்களுக்கு said, yes, சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன that's all சொல்லுவாங்க, right. No, machine made. This is machine made. This இது is மெஷின்ல machine made. தான் செய்யப்பட்டது, So I said, பரவாயில்ல machine அப்படின்னு doesn't have சொல்லுவாங்க. Baba's remembrance, right? மெஷினுக்கு பாபாவுடைய நினைவு And இல்ல that இல்லையா. child, of course, there is purity. ஆனா அப்ப அந்த குழந்தை கிட்ட Because 13 வயசு remembrance அவங்கிட்ட of Baba. தூய்மை இருந்தது, ஆனா So for பாபாவினுடைய us, நினைவே when இல்லை food is இல்லையா. cooked,
அப்போ It's not நமக்கு வந்து question of சாப்பாடு சமைக்கும் impurity, போது தூய்மை but மட்டும் it இல்லை, has been ஆனா remembrance of Baba. பாபாவின் நினைவு அப்படிங்கிறதும் And then இருக்கணும் when food இல்லையா? is cooked, அப்போ உணவு then we சமைக்கும் have பொழுது to அப்போ offer நாம it என்ன to Baba. பண்றோம்? பாபாக்கு அந்த உணவை And நாம் after படைக்கின்றோம். offering, அதன் பிறகு when you அப்படி see ஆஃபர் பண்ண பிறகு Bhog is brought நாம here, என்ன பண்றோம்? இங்க வந்து most போகு of you கொண்டு know வரப்படும். what is நிறைய பேர் somebody உங்களுக்கு one தெரியும். time said, show us what is ம், there. என்ன Many, இருக்கு many அப்படின்னு things. காட்டுங்க அப்படின்னு சில பேர் வந்து ஒரு தடவை All the கேட்டிருக்காங்க. food, அப்போ நிறைய டப்பா vegetable, rice, இருக்கும் இல்லையா? and whatever we ரைஸ், cook, வெஜிடபிள் நம்ம என்ன சமைக்கிறோம் அது எல்லாமே அந்த டப்பால வந்து நம்ம and போட்டு in பாபாக்கு போக remembrance, வைக்கிறோம். அப்போ we நினைவுல offer நம்ம to என்ன Baba பண்றோம்? because பாபாக்கு அதை we சமர்ப்பணம் always செய்யறோம். feel whatever has been அப்போ எது நமக்கு given to us from கொடுக்கப்பட்டாலும் Baba அது பாபாவால் and கொடுக்கப்பட்டது from the அப்படின்னு நாம nature. உணர்றோம். So we இயற்கை must நமக்கு offer கொடுக்குது, அதனால நாம அதை and then get it. அர்ப்பணம் செய்யணும். அதன் Two பிறகு things then is 2 விஷயங்கள் you know, அர்ப்பணம் like பண்ணும்போது when you நமக்கு go to கிடைக்குது. temple என்னன்னா or நீங்க in a கோயிலுக்கு போறப்ப கூட பாருங்க, religious இல்லை எங்க place, ஒரு they give மத you something சார்புள்ள little, இடத்துக்கு போறீங்க piece of அப்படின்னா banana, கொஞ்சம் தான் கொண்டு வருவாங்க, whatever அதாவது little they give, படைப்பதற்கு. அவங்க and we கிட்ட accept இருக்கிறதுல it with கொஞ்சத்தை lot of வந்து love என்ன because கொஞ்சம் தான் it has பிரசாதம் been எல்லாருக்கும் offered. கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன So now பண்ணுவோம்? it எவ்வளவு is அன்போடு அதை sacred, it ஏற்றுக்கொள்ளும். is taken. ஏன்னா அப்போ அதை அவங்க They call it கடவுளுக்கு prasad, சமர்ப்பணம் செய்த பிறகு but here கொடுக்குறாங்க. we அப்போ call it கொஞ்சம் Brahma வாங்கும் Bhojan. போதே நமக்கு வந்து அவ்வளவு திருப்தி ஏற்படுது. அவங்க So பிரசாதம்னு சொல்றாங்க, நம்ம பிரம்ம போஜன் all அப்படின்னு those சொல்றோம். containers then இந்த get டப்பா taken to the எல்லாமே pots. வந்து அந்த டப்பால இருந்த கொஞ்சம் கொஞ்சம் Everyone, சாப்பாடு எல்லாமே பெரிய பானைகள்ல மாற்றப்படும். அதன் some call மூலம் it bhakti, but no, அனைவருக்கும் it's அதுக்கு not bhakti. கிடைக்கும். சில பேர் வந்து Of இந்த course, சம்பிரதாயத்தை பக்தின்னு no, சொல்றாங்க, ஆனா இது there are பக்தி two இல்ல. things. One is devotion, 2 other is விஷயங்கள். ஒன்று worship. வந்து பக்தி, மற்றொன்று In வழிபாடு bhakti has செய்வது. both. பக்தியில 2மே So இருக்கு. we have devotion, right? நமக்கு டிவோஷன் அப்படின்னா அந்த And from ஒரு that உணர்வு, devotion, we do ஒரு Bhagavad. There are certain அந்த practices உணர்வோட which நாம are வந்து because அர்ப்பணம் of the பண்றோம் devotion பாபாட்ட. சில பேர் வந்து அதை and the பக்தின்னு respect for சொல்றாங்க, nature. ஆனா இயற்கைக்காக நம்ம நன்றி உணர்வோட அதை செய்யறோம். And ஏன்னா then இயற்கை தானே இந்த சாப்பாடை now நமக்கு it will கொடுக்குது. come in your plate, அப்போ உங்களுடைய which you பிளேட்ல already இந்த மாதிரி have. பாபாக்கு Then what I have சமர்ப்பணம் to பண்ண do? சாப்பாடு உங்களுக்கு வரும்போது என்ன I ஆகும்? have to remember Baba நான் பாபாவை நினைவு for செய்து some minutes, சில நொடிகளுக்கு, and சில then நிமிடங்களுக்கு, அதன் I பிறகு always நான் say, who eats? Soul or யாரு body? சாப்பிடுறாங்க? ஆத்மாவா Who உடலா? eats? யாரு சாப்பிடுறாங்க? சொல்லுங்க, யாரு Ultimately, who சாப்பிடுறாங்க? eats? Hmm? Soul eats or body? ஆத்மாவா உடலா? Soul யாரு doesn't eat சாப்பிடுறாங்க? food. ஆத்மாக்கு சாப்பாடு வேணுமா? Hmm. I feed the body. Soul says, I am feeding the ஆத்மா body. சொல்லுது, நான் உடலுக்கு சாப்பாடு ஊட்டுறேன் That means அப்படின்னு ஆத்மா சொல்லுது. remember அப்படின்னா Baba. என்ன அர்த்தம்? Actually, பாபாவை I don't நினைவு know if you all செய்யணும். did it. நீங்க Today எல்லாம் was supposed செஞ்சீங்களான்னு to be எனக்கு தெரியாது. silent இன்னைக்கு வந்து in breakfast and மௌன lunch. நாள் இல்லையா? லஞ்ச் டைம்லயும் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயும் Dinner மௌனம் also, இல்லையா? or you did already. டின்னருக்கும் Sometimes you மௌனத்துல look at இருந்தீங்களா food, இல்ல you get செய்வீங்களா? excited. சிலப்போ வந்து Oh, சாப்பாடை today there is சாப்பிட்டோன்னே puri நமக்கு வந்து tomorrow. ஒரு உற்சாகம் வந்துடும். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கு, டின்னருக்கு Because அப்படின்னு again, உற்சாகம் வந்துடும். this whole thing of ஆனா இந்த attachment to the food. முழு விஷயம், உணவிற்காக நமக்கு இருக்கிற அந்த Body பற்று, needs food. உடலுக்கு சாப்பாடு வேணும். So even while eating, சாப்பிடும் பொழுது if you கூட are not remembering Baba, நீங்க பாபாவை நினைவு செய்யல அப்படின்னா then all that what has been in the food, உணவுல என்ன இருந்ததோ, because food will change ஏன்னா into சாப்பாடு energy, வந்து blood and everything. ஆற்றலாக மாறுகிறது And it has இல்லையா? connection. ரத்தமாக மாறுகிறது. அது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கு உணவு. They say that once there was என்ன சொல்வாங்க? a soldier ஒரு முறை ஒரு வீரர் இருந்தார், போர் who was வீரர். wounded. And when அவருக்கு he வந்து was காயம் wounded, ஏற்பட்டது. I want to அப்ப go அவர் என்ன back. I சொன்னார்? want to go back நான் to வந்து fight. போகணும், நான் திரும்ப சண்டைக்கு போகணும் But he அப்படின்னு had to சொல்லிட்டே give இருந்தார். blood. ஆனா And அவருக்கு when வந்து he ரத்தம் gave கொடுக்க blood, he வேண்டியதா said, இருக்கு. no, I don't ரத்தம் want. கொடுத்த பிறகு இப்ப நான் போல அப்படின்னு சொல்லிட்டார், ரத்தம் ஏத்தின பிறகு. I don't want to say it. ம், But he was from the brave family. ம். And the blood அவர் which was வந்து given was from a
அவருக்கு கொடுக்கப்பட்ட big ரத்தம் family. That அப்படிங்கிறது is வேற what ஒரு பீஃப், so this is அதாவது every கறி சாப்பிட்றவங்க grain கிட்ட of இருந்து அவருக்கு அந்த ரத்தம் கொடுக்கப்பட்டது. அப்போ that இந்த enters the சாப்பாடின் body ஒவ்வொரு பருக்கையும் changes into என்ன ஆயிடுது, நம்ம an உடம்புக்குள்ள energy போற போது அது ரத்தமாகவும் மற்றும் connection. சத்தாகவும் மாறுகிறது. அது நம்முடைய எண்ணத்தினோடு So even தொடர்புடையது. if it's அப்போ something not very visible, சிலப்போ நமக்கு கண்களுக்கு தெரியாது வெளிப்படையாக. offering a bhog, ஆனா பாபாக்கு how நாம many of போக் you படைக்கும் போது எத்தனை பேரு பாபாக்கு வந்து போக் வைப்பீங்க? எத்தனை பேர் பாபாக்கு so போக் even வைப்பீங்க? when even it comes in the plate, பிளேட்ல take வரும்போது few நீங்க என்ன moments பண்ணுவீங்க? and சில நொடிகள் எடுத்து the food can be really digested properly and அப்போ changes into உணவு வந்து good சரியாக energy. செரிமானமாகும். Silence, remember. நாம மௌனத்துல பாபாவுடைய நினைவுல நாம சாப்பிடணும். So it's a very important principle, as Mama brought it. அம்மா வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு So வந்திருக்காங்க. simplicity and சோ easiness. எளிமைத்தன்மை, இலகுத்தன்மை ரெண்டும் இருக்கணும் நம்மகிட்ட. In order to have easiness and இஷாரால simplicity, பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, definitely pay attention to one thing. உங்ககிட்ட Your லேசான stage தன்மையும் எளிமைத்தன்மையும் should not இருக்கணும்னா depend நிச்சயமாக ஒரு on விஷயத்துல நீங்க praise. கவனம் செலுத்தணும். உங்களுடைய ஸ்திதியானது So Baba புகழ்ச்சியில் said that some புகழ்ச்சியை சார்ந்து இருப்பதாக இருக்கக்கூடாது. children பாபா have சொல்றாங்க, சில greater குழந்தைகள் desire தமது for செயல்களின் some பலனின் fruit மீது of ஆசை their வச்சிருக்காங்க. actions, அதனால அவர்கள் புகழப்படும் and படாத therefore போது Baba அவர்கள் says when they are not ஸ்திதியும் தளம்பல் praised, அடைகிறது. their stage யாராச்சும் புகழ் fluctuates. இல்லைன்னா அவங்களுடைய ஸ்திதி வந்து தளம்பல் அடையுது. Our Brahma Baba நம்முடைய பிரம்மா surrendered பாபா everything, எல்லாத்தையுமே அர்ப்பணம் but பண்ணிட்டாங்க. after that he never அதன் said, பிறகு பாபா I did ஒரு this பொழுதும் XYZ நான் இதை good, I கொடுத்திருக்கிறேன், gave houses, இது or இப்படி பயன்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொன்னதே no, கிடையாது I பாபா. gave to God. நான் That கடவுள்கிட்ட doesn't belong to கொடுத்துட்டேன், me, right? அது எனக்கு சொந்தம் Then இல்லை it's Baba's. இல்லையா? அது பாபாவுடையது. So this I gave, I this. நான் கொடுத்தேன் So அப்படிங்கிற அந்த விஷயம். some expect fruit, Baba says, சிலர் வந்து பாபா சொல்றாங்க இஷாரால, of சில their பேர் வந்து actions. So Baba says, தங்களுடைய therefore, செயல்களுக்காக when they மிகுந்த are not praised, their stage அவங்க fluctuates. புகழப்படணும் அவங்க Then செயல்களுக்காக Baba அப்படின்னு ரொம்ப says that விருப்பப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஸ்திதி தளம்பல் அடையுது. அப்ப if பாபா they are சொல்றாங்க, defamed, அவமதிக்கப்பட்ட உணர்வை வந்து they வச்சிருக்கிறாங்க. அப்ப become அவர்கள் like orphans. அனாதைகள் போல ஆயிடுறாங்க. Baba said they let go of their stage and அவர்கள் even forget their master to அவங்க whom they belong. மாஸ்டர், அவங்க யாருக்கு சொந்தம் அப்படிங்கறத கூட மறந்துட்டு போயிடுறாங்க. Therefore, do not let, Baba says, your stage depend on praise. One of the chapter in Gita, the definition கீதையில of ஒரு அத்தியாயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, beyond praise and humiliation, புகழ் இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு இருப்பது அப்படின்னு ஒரு அத்தியாயம் sargi, சொல்லப்பட்டிருக்கு. garmi, defeat, victory, இந்த இரட்டை விஷயங்கள் இருக்கு இல்லையா, குளிர் வெயில், புகழ்ச்சி இகழ்ச்சி, these are temporary things. இதெல்லாம் தற்காலிகமான Our விஷயங்கள். stage of mind and ஆனால் soul நம்முடைய should மனதினுடைய not ஸ்திதி, depend on ஆத்மா these இந்த things. விஷயங்களை சார்ந்து The yogi இருக்கக்கூடாது. is one ஒரு யோகி அப்படிங்கிறவர் in bliss. எப்போதும் அதீந்திரிய சுகத்துல இருப்பவராக இருக்கணும். ஓம் சாந்தி. Om Shanti. How are we doing? Are we okay? எல்லாரும் How's எப்படி everyone இருக்கிறோம்? online? Are we okay? ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் Maybe எப்படி let us இருக்கிறீங்க? know, maybe wave. Wonderful. ஸோ ஆன்லைன்ல All இருக்கிறவங்க right, எல்லாம் கை so this உயர்த்தி is காட்டுறீங்களா? Angel Day. So இன்னைக்கு we're வந்து going to ஏஞ்சல் end டே, with தேவதை angelic நாள். movement. But this is a இப்ப little நம்ம different today.
ஏஞ்சலிக் But I மூமெண்ட் have பண்ண போறோம். complete கொஞ்சம் faith வித்தியாசமா in இருக்கும். all ஆனா of எனக்கு us. முழுமையான நம்பிக்கை இருக்கு So நம்ம Baba எல்லார் likes மேலேயும். us very united. பாபா நம்ம So எல்லாரையும் ரொம்ப ரொம்ப imagine சேர்த்து together வச்சிருக்கிறார் we're ஒற்றுமையோடு. one big angel. நாம ஒரு பெரிய Imagine that you're ஏஞ்சலா one இருக்கும். big angel. நாம ஒரே This ஒரு பெரிய side தேவதையாக is இருக்கிறோம். this அந்த பக்கம் wing, ஃபுல்லா, அந்த and பக்கம் this அவங்க அந்த side கை, is this அந்த wing. ரெக்கை. நாம So இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த you ரெக்கை. decide which wing you are. இது So நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்கன்னு நீங்க we'll பாருங்க. get everyone to stand up. We'll practice ஸோ நம்ம before we எல்லாரும் start. பயிற்சி பண்ணுவோம் ஸ்டார்ட் And be பண்றதுக்கு careful முந்தி. of each other so you don't hit anyone. Right? Okay, let's just practice. So everyone here, which wing are you? When this wing moves, you wing. Yes. And then this side, that wing. Good. So let's just practice. Just that wing. Good. Okay. Are you ready? That wing should be doing nothing. It should. Let's try it again. Let's try it again. Good. No, I see the wing. So just this wing on this arm, and then this arm is yes. So if this arm moves, just this side. And if this arm moves, just this side. Are we good? Are you ready? Can we speed up? Yeah. I think we're getting it. All right. We'll try. Here we go. ये रूहानी अंजुमन न्यारे नजारे हैं, ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं, ये उतरे तारे कितने प्यारे हैं, ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं।